6,00,000 கோடி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியா பங்குச்சந்தையில ஒரே ஒரு நாள்ல அழிந்து போன பணத்தோட மதிப்பு இது. எதனால தெரியுமா? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றின ஒரு திடீர் உரையால தான் இந்த மாபெரும் சரிவு ஏற்பட்டது. இது என்ன மாதிரியான மர்மம், இதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். ஓகே, வாங்க நாம நேரடியா விஷயத்துக்குள்ளேயே போயிரலாம். உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை எப்படி நம்ம ஊர்ல நம்மள பல தியாகங்களை செய்ய வைக்குது அப்படிங்கறத புட்டு வைக்கும். இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அஜெண்டா ரொம்பவே கிளியரா இருக்கு. முதல்ல பிரதமரோட 6 அதிர்ச்சியான எச்சரிக்கைகள், அப்புறம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பிரச்சனை, இதுக்கு உலக நாடுகளோட ரியாக்ஷன், உள்நாட்டு அரசியல் முரண்பாடுகள் மற்றும் இந்த போர் முடிவுக்கு வருமா அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்க போறோம். பகுதி 1, பிரதமரின் 6 அதிர்ச்சியான எச்சரிக்கைகள். 2 விஷயத்த கவனிங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்ல இருந்தே வேலை பாருங்க, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா கேட்டிருக்கார். சரி, ஆஃபீஸ் போயே ஆகணும்னா கார் பூலிங் பண்ணுங்க, இல்லைன்னா மெட்ரோ, பஸ் மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார். இதை எதுக்காகனா பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை கடுமையா குறைக்கிறதுக்காக அவர் வச்ச கோரிக்கை தான் இது. இதுல இருந்து இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் என்னன்னு நமக்கு நல்லாவே புரியுது இல்லையா? 3வது வார்னிங், தங்கம் வாங்குறத உடனே நிறுத்துங்க. ஏன், பெரிய பாரம்பரிய கல்யாணங்களுக்கு கூட தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. 4வது, வெளிநாட்டு பயணங்களை, குறிப்பா ஃபாரின் வெக்கேஷன்ஸ் போறத முற்றிலுமா தவறுங்க. இது எல்லாமே நம்ம நாட்டிலேருந்து அந்நிய செலாவணி, அதாவது டாலர்ஸ் அதிகமா வெளியே போறதை தடுக்க எடுக்கப்பட்ட முடிவுகள் தான். 5வது எச்சரிக்கை, குறிப்பா நம்ம விவசாயிகளுக்கு, உரம் பயன்படுத்துவதை அப்படியே 50% பாதியாக குறைங்கன்னு கேட்டிருக்கார். ஏன்னா உரம் தயாரிக்க அதிக அளவிலான இயற்கை எரிவாயு, அதாவது நேச்சுரல் கேஸ் தேவைப்படும். இப்போ இருக்கிற உலகளாவிய எனர்ஜி நெருக்கடியில இந்த சப்ளை கடுமையாக பாதிக்கப்படும். 6வது, மேட் இன் இந்தியா உள்நாட்டு பொருட்களையே வாங்குங்க, எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்துங்க, டொமஸ்டிக் டூரிசம் போங்க. சரி, திடீர்னு இவ்ளோ பெரிய கட்டுப்பாடுகள், என்ன நடக்குதுங்க? அதுக்கான விடைய தேடி பகுதி 2க்கு போலாம். தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கிரைசிஸ். இந்த முழு பிரச்சனைக்கும் ஆணிவேர் எங்க இருக்கு தெரியுமா? மத்திய கிழக்குல இருக்கிற ஒரு சின்ன கடல் பகுதி, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். வெறும் 21 மைல் அகலம்தான் இருக்கும் இந்த குறுகிய நீர்வழிப்பாதை. ஆனா இந்த சின்னஞ்சிறிய இடம்தான் உலகத்தோட எரிபொருள் சப்ளைக்கும் இப்போ நம்ம இந்திய பொருளாதாரத்துல ஏற்பட்டிருக்க பீதிக்கும் முக்கிய காரணம். இது அப்படியே ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி ஒன்னுக்கு பின்னாடி ஒன்னா நடக்குதுங்க. அமெரிக்கா என்ன பண்றாங்க? ஈரானோட பிசினஸ் ரூட்டை பிளாக் பண்றாங்க. பதிலடி கொடுக்க ஈரான் அமெரிக்காவோட நட்பு நாடுகளின் கப்பல்களை பிளாக் பண்றாங்க. இதனால என்ன ஆச்சு? ஒரு நாளைக்கு 100கணக்கான கப்பல்கள் போற வழியில இப்போ வாரத்துக்கு ஒரு கப்பல் போறதே பெரிய விஷயமா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா உலகத்தோட ஆயில், கேஸ் மற்றும் உரங்களுக்கான மூலப்பொருட்கள் சப்ளை அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுடுச்சு. பகுதி 3, இந்த எனர்ஜி நெருக்கடிக்கு உலக நாடுகளோட எதிர்வினைகள் என்ன? நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, உலக நாடுகள் எல்லாமே எந்த அளவுக்கு பயத்துல தீவிரமா ரியாக்ட் பண்றாங்கன்னு பாருங்களேன். பிலிப்பைன்ஸ்ல 4 நாள் வேலை நாட்களை அறிவிச்சிருக்காங்க. ஜப்பான் அவங்களோட எமர்ஜென்சி ரிசர்வ்ல இருந்து 80 மில்லியன் பேரல்ஸ் ஆயில ரிலீஸ் பண்றாங்க. நம்ம பக்கத்து நாடான நேபாள்ல எல்பிஜி சிலிண்டரை பாதிதான் ரீஃபில் பண்றாங்க. சீனா எரிபொருள் ஏற்றுமதியே தடை பண்ணிருக்காங்க. நிலைமை எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்குன்னு இது உணர்த்தது. சரி, இப்போ நம்ம நாட்டுக்கு வருவோம். பகுதி 4, உள்நாட்டு அரசியல் முரண்பாடுகள். ஒரு பக்கம் இப்படி சர்வதேச நெருக்கடி இருக்க, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோட பார்வை வேற மாதிரி இருக்கு. மோடிஜி நேற்று மக்களிடம் தியாகங்களை கோரினர், இது பிரதமரின் தோல்வியையே காட்டுகிறது அப்படின்னு அவர் கூறியிருக்கிறாரு. கடந்த 12 வருட அரசாங்கத்தின் தோல்வியால தான் இப்போ இந்த நெருக்கடியின் சுமையை மக்கள் மீது சுமத்துகிறார்கள் என்பது அவருடைய உறுதியான கருத்து. இந்த அலசல்ல நாம 2 தரப்பு பார்வைகளையும் எந்த சார்பும் இல்லாம நியூட்ரலா தான் பாக்குறோம். கடைசியா பகுதி 5, இந்த போர் முடிவுக்கு வருமா? இங்கதான் ஒரு ட்விஸ்ட். பாகிஸ்தான் நடுவுல புகுந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு லெட்டர் கொண்டு போனாங்க. ஆனா ஈரான் அசரவே இல்ல. ரொம்ப கண்டிப்பான 3 நிபந்தனைகளை வச்சாங்க. 1, சேதங்களுக்கு நிதி இழப்பீடு கொடுக்கணும். 2, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸோட முழு கட்டுப்பாடும் எங்களுக்கே சொந்தம்னு ஒத்துக்கணும். 3, எங்ககிட்ட இருக்கிற நியூக்ளியர் ஆயுதங்களை நாங்க அப்படியே வச்சுப்போம். இந்த கண்டிஷன்ஸை பார்த்த உடனே முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரியாக்ஷன் என்ன தெரியுமா? அப்சல்யூட்லி அன்அக்செப்டபிள், அதாவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு ரொம்ப கோபமா இந்த நிபந்தனைகளை ரிஜெக்ட் பண்ணிட்டார். இதனால டிப்ளமேட்டிக் பேச்சுவார்த்தை எந்த முடிவுக்கும் வராம அப்படியே முடங்கி போச்சு. இதுல இன்னொரு முரண்பாட்டையும் நீங்க கவனிக்கணும்.
நாடுகளுக்கு இடையான உத்திகள் எப்படி மாறுபடுது பாருங்க. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பிரஷர் கொடுத்து போரை நிறுத்த பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த போர்ல இருந்து வெளியே வரணும். ஆனா இஸ்ரேல் என்ன பண்றாங்க? அமெரிக்காவோட ஃபண்டிங்கே எங்களுக்கு வேண்டாம், நாங்க தனியா நின்னு ஈரானை எதிர்த்து தொடர்ந்து போராடுவோன்னு ரொம்ப உறுதியா நிக்கிறாங்க. சோ ஃபைனலா இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வி, இன்னொரு பக்கம் உலக நாடுகள் எனர்ஜிக்காக திண்டாட்டம். இந்த போர் மறுபடியும் தீவிரமா தொடங்குமா அல்லது பிசுபிசுத்து முடிவுக்கு வருமா? உலக அரசியல்ல நடக்கிற ஒரு சின்ன மாற்றம் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கைய, குறிப்பா நம்ம பெட்ரோல் விலைய பாதிக்குதுன்னு இன்னைக்கு இந்த அலசல்ல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?